ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர் பராத்தா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாலக்கீரை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அது கூட கொஞ்சம் கோதுமாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படாது. ஸோ அதுவே போதும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சாஃப்டாயிரும். சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நல்ல சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பால் சைஸ் தேய்ப்போமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெல்லிசாக நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு தவாவில் எப்பவும் போல் சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் அது சூடாக இருக்கும் போதே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது கூட நான் இன்றைக்கி ஒயிட் வெஜிடபிள் குருமா மசாலாஸ் எதுவுமே போடாமல் சிம்பிளாக வெள்ளை வெஜிடபிள் குருமா தான் இன்றைக்கி பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.